சில வாரங்களுக்கு முன்பாக இந்திய அரசாங்கம் அவர்களது 12 லட்சம் மின்னஞ்சல் கணக்குகளை என்ஐசி என்கிற அரசு துறையிடமிருந்து ஜோகோ தனியார் நிறுவனத்திற்கு மாற்றியது. இது நல்ல முடிவு என்றே நான் பார்க்கிறேன். இதை வரவேற்கிறேன். இதற்கு காரணங்களை இந்த காணொலியில் பார்க்கலாம். ஜோகோ என்று நாம் சொன்ன உடனேயே அவர்களது அரட்டை செயலி நினைவுக்கு வருகிறது. அதில் பலரும் குறைகள் கூறுகிறார்கள். அதில் எண்ட் டு எண்ட் என்கிரிப்ஷன் இல்லை என்பது, அதை விட்டு விடுவோம். ஆனால் அவர்களது மெயில் சேவை, இமெயில் சேவை பல லட்சம் பயனர்கள் உலகம் முழுவதிலும் இருந்து பயன்படுத்துகிறார்கள். பல ஆண்டுகளாக அந்த சேவை நடந்து கொண்டு இருக்கிறது. அதை திறம்பட நல்ல முறையிலே அவர்கள் செய்கிறார்கள். இதில் எண்ட் டு எண்ட் என்கிரிப்ஷன் இருக்கிறது. இந்திய அரசாங்கத்து பாதுகாப்புத்துறை சர்ட் சான்றிதழ் எடுக்கிறது. தேர்ட் பார்ட்டி ஆடிட்டிங் தணிக்கைகள் செய்கிறார்கள். அதனால் இந்த சேவை நல்ல தரத்திலேயே இருக்கிறது. இதை நான் வரவேற்கிறேன், இந்த மாறுதல்களை. இன்றைக்கு இமெயில் மின்னஞ்சல் சேவை என்று பார்த்தால் ஏதோ நாமே ஒரு சர்வரை ஆன் செய்து மெயில் சர்வர் எனேபிள் பண்ண முடியாது இன்றைக்கி. அதனால்தான் உலகத்தில் இருக்கிற பல்வேறு நாடுகளும் பல்வேறு நிறுவனங்களும் மைக்ரோசாஃப்ட் அது கூகுள் மின்னஞ்சல் சேவைகளையே பயன்படுத்துகிறார்கள். இதற்கு காரணம் என்னவென்று பார்த்தால், இன்றைக்கு ஒரு மின்னஞ்சல் சேவையை பாதுகாப்பாக செய்ய பல ஆயிரம் பொறியாளர்கள் 24 மணி நேரம் வேலை செய்ய வேண்டும். பல கோடி மின்னஞ்சல்களை தினமும் பகுப்பாய்ந்து எது நல்லது எது கெட்டது என்று பார்க்க வேண்டும். இதற்கெல்லாம் பல்லாயிரம் கணினிகள், பல கோடி ரூபாய் முதலீடுகள் தேவை. இதையெல்லாம் ஒரு அரசாங்க நிறுவனம் உடனடியாக தினந்தோறும் செய்வது மிக மிக கடினம். அந்த விதத்தில் ஒரு முன்னணி தொழில்நுட்ப நிறுவனமான ஜோகோ செய்வதை நான் வரவேற்கிறேன். ஆனால் வந்திருந்த இந்த செய்தியில் ஜோகோ நிறுவனத்தின் அதிகாரி கூறுகிறார், இந்த சேவைக்கு மாறியது, எங்கள் சேவைக்கு மாறியதற்கு காரணம் அரசாங்கம் திறமூல சேவைகளை பயன்படுத்தக்கூடாது, ஓப்பன் சோர்ஸ் சாஃப்ட்வேரை பயன்படுத்தக்கூடாது, அதை தவிர்க்கவே எங்களிடம் மாறினார்கள் என்று கூறுகிறார். அதற்கு எனக்கு உடன்பாடு இல்லை. ஆனால் ஜோகோவிற்கு மாறியது, உள்நாட்டு தயாரிப்பில் மாறியது மிக மிக முக்கியமான அவசியமாக நான் பார்க்கிறேன். இதற்கு காரணங்களை பார்க்கலாம். 2-3 ஆண்டுகளுக்கு முன்பாக ரஷ்யா யுக்ரைன் போர் வந்தவுடன் பல்வேறு அமெரிக்க நிறுவனங்களும் தங்களது சேவையை ரஷ்யாவிற்கு நிறுத்தி கொண்டது. இதனால் ரஷ்ய நிறுவனங்கள், ரஷ்ய அரசாங்கம் அவர்கள் அமெரிக்க நிறுவனங்களின் சேவையை பயன்படுத்தி இருந்தார்கள் என்றால் அவர்கள் தரவுகளை இழந்தார்கள். உடனடியாக உள்நாட்டு தயாரிப்புக்கு மாற வேண்டியிருந்தது. இது மிக மிக கடினம். அதே போல் 5 ஆண்டுகளுக்கு முன்பாக இந்திய சீனா சண்டை வந்தபோது நாம் உடனடியாக நம் நாடு பல நூறு சீன செயலிகளை நிறுத்திவிட்டோம். அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை வந்து நமக்கு அமெரிக்க சேவைகள் கிடைக்கவில்லை என்றால் அப்போது உடனடியாக உள்நாட்டிற்கு மாற வேண்டும். இதில் பல நேஷனல் செக்யூரிட்டி ஆங்கிள் இருக்கிறது. அதனால் இந்திய அரசாங்கம் உள்நாட்டு தயாரிப்புக்கு வர வேண்டியது மிக மிக அவசியமாக நான் பார்க்கிறேன். வரவேற்கிறேன் இந்த முடிவை. இது அரசாங்கத்து எடுத்திருக்கும் ஒரு நல்ல முடிவு என்றே நான் நினைக்கிறேன். நன்றி.